ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் மாதத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஹைதராபாத் கலீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை நான் எங்கே சாப்பிடலான்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ஜெய்தன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன். நம்ம வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேபிள் எதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா சும்மா வேறு லெவலில் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்த நேரத்தில் ஹலீம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஹலீம் வந்து முடிய போகுது. ஸோ நமக்காண்டி வந்து ஒரே ஒரு 250, அதாவது 1/4 கிலோ பேக்கிங் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதை ஹோல்ட் பண்ணி வச்சு தரேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து டேபிள் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நமக்கு வந்து டேபிள் வந்து கன்ஃபார்ம் ஆகி ஸோ நம்மளும் அந்த டேபிளில் இப்போ உட்காந்தா சும்மா ஹோட்டலே சும்மா தாறு மாறாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஆர்டர் கொடுத்து 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம எதிர்பார்த்தா அந்த ஹலீமை கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் வைக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மீட்டோட வாசம், அது கூட வந்து நட்ஸும் போட்டு ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆசை இதை சாப்பிடணும்னு சொல்லி இன்றைக்கி அது வந்து நிறைவேற போகுது. நல்லாயிருக்கும். ஸோ இந்த கலீம் சாப்பிட்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபுட் பிளாக் போட ஆரம்பித்ததுலேருந்து இந்த கலீம் மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஹலீம், இந்த ஹலீம் வந்து ஹைதராபாத்தில் மட்டும்தான் ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து இங்கே மதுரை ஜெய்தூனில் கிடைக்கிறது வந்து அது ரமலான் டயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யூடியூப் சேனல் வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஆட்டுக்கறியை வந்து நல்லா அடித்து அதில் வந்து சில பருப்புலாம் போட்டு அதுக்கு மேலே அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறப்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்த நேரத்தில் அந்த ஒரே ஒரு கப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு இது மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ ஹலீமை மட்டும் சாப்பிட்டு இங்கேருந்து போயிட முடியாது அப்படின்றதுக்காக இந்த தந்தூரி ஃப்ளாட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாட்டரில் சீ ஃபுட் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, சும்மா எல்லாமே தாறு மாறாக இருக்குது. ஸோ அதை விட அவங்க கொடுக்குற அந்த மைனஸில் வச்சு சாப்பிட்றப்ப அதை விட சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மெயின் டிஷ்ஷாக இங்கே வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ மட்டன் பிரியாணி எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த ஃப்ளாட்டர் எல்லாம் சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாட்டரில் இந்த கபாப் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அதோட அந்த மைனஸை டிப் பண்ணி அடிக்கிறப்ப சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கபாப் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெய்தூன் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இவ்வளோ டிஷ்ஷு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எதுன்னா அந்த ஹலீம் தான். ஸோ அந்த ஹைதராபாத் கலீம் இன்னும் ஒரு டைம் சாப்பிடணும் போல தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த ஜூஸ் ஐட்டத்துங்களை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.